பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். ஆ, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ என்னன்னா வந்து நிறைய பேர் வந்து ஒரு ம், இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க டெரிவேட்டிவ்ஸ் எல்லாம். அது வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணுறதுக்கு அதை இது பண்ணுறதுக்கு சென்சிபிளாக நிறைய ஆப்ஷன் இருக்குது. பட் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு பெரியது இல்லை. தெர் ஆர் வெப்சைட்ஸ் ஆர் தேர். நீங்கள் போயிட்டு investing.comல சும்மாவோ இல்லை மணி கண்ட்ரோல்லையோ போயிட்டு ஒரு இதை இது பண்ணி பண்ணலாம் நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக. பட் இது வந்து என்ன ஆகும்னா மற்றவங்கள அதை நீங்கள் பார்க்க முடியும். மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்கன்ற ஒரு அளவுகள் உங்களுக்கு இருக்காது. என்ன பண்ணலான்னா பொதுவாக நிஃப்டி எப்படி இப்போ இது அது நம்மளோட இதை ஒரு நிஃப்டியோட கம்பேர் பண்ணிக்க முடியுமே தவிர நம்மளை மாதிரி இருக்கவங்க மற்றவங்க எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்க்கறதுக்குரியான இது இருக்காது. அதை வந்து லேர்ன் பண்ண முடியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிரியம் சார் வந்து ஒரு இது கொண்டு வந்திருக்காரு. இதில் வந்து எப்படின்னா வந்து மார்னிங் ஒரு டே கேண்டலில் நீங்கள் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்றது, அதாவது ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து மார்க்கெட் எண்டில் வந்து பார்த்துட்டு ஒருத்தர் வந்து ட்ரேட் பண்ண நினைச்சாருன்னா அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்றதை கண்டுபிடிக்கிறது தான். எப்படி பண்ணலாம், பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இதனால் என்ன எப்படி ஒர்க் அவுட் எப்படின்னா 3:30 மணிக்கு மேலே அவர் அரௌண்ட் ஒரு சார் டைமிங் கரெக்டாக சொல்லுவார். அந்த டைமிங் மேலே இந்த ஷீட்டை நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஆக்சஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா கிட்டத்தட்ட வந்து 10 ஸ்டாக்கு கிட்ட வாங்கலாம். மேக்ஸிமம் 10 ஸ்டாக் வாங்கலாம். ஒரு ஸ்டாக்கில் மேக்ஸிமம் 2 லட்சம் போடலாம். டோட்டலாக வந்து ஒரு 10 lakhs உங்களுக்கு கேபிட்டல் இருக்க மாதிரி நினச்சிங்க. அது வந்து என்னென்னா ஒவ்வொரு நாளும் எண்டில் வந்துட்டு நீங்கள் வந்து எதில் போடுறது எதில் இது பண்ணுறது ஏதாவது ஸ்க்ரீனர் வச்சிங்கன்னா ஸ்க்ரீனரில் பாருங்கள். இல்லை எந்த ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களோட சேஞ்சஸை நீங்கள் வந்து மார்க்கெட் துவங்கிறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே கேரி ஓவர் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து பார்க்கலாம் ஒரு மாதத்தில் யார் நல்லா பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஒரு என்ன அட்வான்டேஜ் என்னென்னா யூ கேன் ஆல்சோ சி அதர்ஸ் போர்ட்ஃபோலியோஸ் வச்சுங்களா. மற்றவங்களோட போர்ட்ஃபோலியோ பார்த்து அவங்க எப்படி இவ்வளோ லாபம் பண்ணுறாங்க, ஏன் இந்த ஸ்டாக் எடுத்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கலாம். அவங்ககிட்ட ஈவன் நீங்கள் கேட்கலாம் அந்த கொஸ்டினை. ஒரு காம்படிட்டிவ் எட்ஜ் இருக்கிறதுனால அவங்களால லேர்ன் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இதெல்லாம் இருக்குது. சார் வந்து இப்போ இது பண்ணி எப்படி இதை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறது, எப்படி அதில் வந்து ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லுவார் சார். பிரீம் சார் சொல்லுங்கள் சார். சொல்கிறேங்க. குட் ஈவினிங் எவ்ரிபடி. ஸோ இதில் வந்து இந்த என்ன டேர்ம்ஸ் அப்படின்றது இதில் இருக்கும். ஸோ இதில் எங்கெங்கெல்லாம் பூட்டு போட்டிருக்கோ அந்த பூட்டெல்லாம் அவங்களால திறக்க முடியாது. ஸோ அது வந்து அட்மின் நான் மட்டும்தான் பார்க்க முடியும். பூட்டு இல்லாததை வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ சப்போஸ் இப்போ டாக்டர் சரவணன் சாரோட போர்ட்ஃபோலியோ நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் எடிட் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் ஃபெசிலிட்டி பண்ணி வச்சுருக்கு. ஸோ சார் சொன்ன மாதிரி 10 லட்சம் டோட்டல் கேபிட்டல், மேக்ஸிமம் 2 lakhs ஒரு ஸ்டாக்கில், மேக்ஸிமம் 10 ஸ்டாக்கு. சப்போஸ் நம்ம நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்னா நான் இதில் டேட் என்ட்ரு பண்ணிவிடுவேன். இப்போ வந்து 4 மணிக்கு மேலே உங்களுக்கு வந்து அக்சஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். லாக் வந்து 8 மணிக்கு லாக் ஆகிடும், நாளைக்கு மார்னிங் 8 மணிக்கு. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் இந்த ஈவினிங் இப்போ டிஸ்கஷன் பண்ணுறாங்க, 7 மணி 8 மணிக்கு டிஸ்கஷன் பண்ணுறாங்க, அதில் உங்களுக்கு நல்ல ஸ்டாக் பிடிச்சிருக்குன்னா அதை நீங்கள் போட்டுருங்க. ஸோ போடும்போது என்ன பண்ணுவீங்கன்னா இப்போ இப்போ சப்போஸ் இதுதான் நீங்கள் இல்லை இதுதான் டாக்டர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து எல்லாம் வந்து கால்குலேஷன் தான் வரும். இங்கே வந்து நீங்கள் சிம்பலை செலக்ட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இது இருக்கும், டவுன் சைடில் எல்லாம் கொடுத்துருப்போம். ஸோ சப்போஸ் நீங்கள் டைப் படிக்கிறதுனாலும் டைப் படித்து பார்க்கலாம். சப்போஸ் ஏபிபிஏ அடிச்சிங்கனாலும் வந்துடும். வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ட்ரி டேட்டு இப்போ இன்றைக்கி டேட்டை போட்டிங்கன்னா இன்னியோட சிஎம்பி தான் இங்கே வந்துடும். சார் ஸோ ஒரு இதாக ஸ்டாக்கை நீங்கள் ஃபில் பண்ணுங்க சார், அப்போ கொஞ்சம் ஓகே. நல்லாயிருக்கும். பட் இது இப்போ ஃபில் பண்ண ரிலையன்ஸ் முடியும், பண்ணுங்க. ஒரு நான் அட்மின்னால பண்ண முடியுமா இருக்கும். ஓகே. ஸோ 19th March 2026. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ இது போட்ட உடனே இது அமௌண்ட் வந்துருச்சு. ஸோ சப்போஸ் நான் இந்த அமௌண்ட்டுக்கே என்ட்ரு பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், 1230 நான் என்ட்ரி பண்ணுறேன். என்னோட கேபிட்டல் வந்து நான் ஒரு 20 ஸ்டாக் வாங்கினேன்னா 1.25 லட்சம், 30 ஸ்டாக் வாங்கினேன்னா 1, ஸோ 35 வச்சுக்கோங்க, 32. ஸோ 32 வாங்கினா 2 lakhs. ஸோ அப்போ வந்து இங்கே வந்து ஓகேன்னு வந்துடும். பட் இது 32 வாங்கணுமா அப்படின்னா அது உங்களோட இஷ்டம். இப்போ சப்போஸ் நீங்கள் 8 வாங்கினாலும் ஓகே தான். ஸோ 50,000க்கு நான் வாங்குகிறேன், இல்லை 4 தான் வாங்குகிறேன், எனக்கு வந்து அதிகம் வந்து ஸ்டாப் லாஸ்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னா நீங்கள் 4 தான் வாங்கலைன்னா 4 வாங்கிக்கலாம். ஸோ உங்களோட இஷ்டம்தான். ஃபுல் இப்போ 5 ஸ்டாக் தான் நான் டோட்டலாகவே கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்க போகிறேன். அப்போ ஃபுல் கேபிட்டல் 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணோம்னா நான் எல்லா ஸ்டாக்லேயும் ஈக்குவலாக 2 lakhs போட்டு பண்ணிடலாம்.
ஸோ இப்போ இப்போ இன்னைக்கு தான் வந்து நம்ம இதே ப்ரைஸில் தான் என்ட்ரி பண்ணியிருக்கோம்ன்றதுனால இங்கே 0 0 வருது. சப்போஸ் நான் வந்து 6200லேயே என்ட்ரி பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக அன்ரியல். ஏன்னா ஏன் அன்ரியல்னா இங்கே வந்து நம்ம வந்து இன்னும் வந்து இந்த ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பன் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இது ஏன் ஓப்பன் சொல்கிறோம்னா இங்கே ஸ்டேட்டஸ் ஒன்றுமே போடாமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கே நான் delete பண்ணிட்டேன்னா இங்கே வந்து யூஸ்டு வந்து 0 இருக்கும். இது நீங்கள் போட்டிருக்கீங்க, இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலன்னு அர்த்தமாயிடும். ஸோ நீங்கள் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து போயிட்டு ஓப்பன்னு போட்டு விட்ருங்க. சப்போஸ் நீங்கள் வந்து இது ஏற்கனவே இருந்தது, இப்போ நேத்திக்கு இல்லை இன்னைக்கு ஒன்று போட்டிருக்கீங்க, நாளைக்கு இந்த ஸ்டாக்கை கண்டினியூ பண்ணுறீங்க, ஃபர்தராக நான் வந்து அடுத்த வாரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னா கேரிட் ஓவர் போட்டுருங்க. சப்போஸ் நீங்கள் வந்து இங்கே எக்ஸிட் ப்ரைஸும் போட்டு எக்ஸிட் டேட்டும் போட்டு பண்ணீங்கன்னா இங்கே வந்து ரியலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்துடும். ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா இங்கே ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு வந்து க்ளோஸ்டு அப்படின்னு வரும். இல்லை நீங்கள் வந்து ஒரு எஸ்எல் தீர்மானிச்சிருக்கீங்க, இப்போ 6200 நான் வாங்குறேன், ஒரு 6000 வந்தால் நான் அதை வந்து கொடுத்துட்டு வெளியில் வந்துடுறேன், எனக்கு 200 நஷ்டமானாலும் பரவாயில்ல, 10% அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டன் பர்சன்டேஜை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க. எனக்கு 200 அவுட் ஆஃப் 6200 போனால் நான் வெளியில் வந்துடுறேன்னா நீங்கள் வந்து அந்த ப்ரைஸ் என்ன ப்ரைஸு டேட்டு அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா போட்டு இங்கே வந்து எய்தர் எஸ்எல் ஹிட்டு ஆர் க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லி மெசேஜை போட்டு விட்ருங்க. ஸோ போட்டு சப்போஸ் இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஷீட்டில் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். இதை கண்ட்ரோல்-C அடிங்க. அடித்து இங்கே போயிட்டு நீங்கள் வந்து பேஸ்ட் ஸ்பெஷல் வேல்யூஸ். ஸோ இந்த உங்கள் இதில் விண்டோஸ் இதில் பார்த்தீங்கன்னா இது கண்ட்ரோலு, இது ஷிஃப்ட்டு, இது வி. இந்த இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்கள் இதில் கண்ட்ரோல் இருக்கும், என்னோட இதில் இது இருக்கும். ஷிஃப்ட்டு வி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த என்ட்ரி வந்து நீங்கள் என்ன பண்ணீங்களோ அந்த என்ட்ரி இங்கே வந்துடும். இங்கே வந்து நீங்கள் திரும்பவும் இன்னொரு என்ட்ரியை கொடுக்க வரலாம். அதுக்காண்டி தான் அந்த இது. இந்த ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து இது வந்து ஒரு பாட்டம் ஃபிஷ்ஷிங் அப்படின்னு எழுதுறீங்க, இன்னொன்று வந்து ஒரு இஎம்ஏ 20க்கு மேலே இருந்தது ப்ரைஸு ப்ரைஸ் அபவ் கோல்டன் கிராஸ் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, என்ன சொல்கிறது, 9/21 ஆர் 21/50 இஎம்ஐயில் கிராஸ் ஓவர் நடக்கும்போது வாங்குவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன இது தோணுதோ அதை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு தெரிய வரும் எந்த இதில் வந்து உங்களால் நீங்கள் இங்கே இந்த இதெல்லாம் காப்பி பேஸ்ட் பண்ணி இங்கே வரும்போது ஆட்டோமேட்டிக்லி யூ வில் பி ஏபிள் டு சி ஓகே இந்த பர்டிகுலர் இதில் தான் எனக்கு வந்து அதிக லாஸ் வருது, அப்போ அதை ஃபாலோ பண்ணணுமா இல்லை வந்து அதை மட்டும் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு எதில் நமக்கு ப்ராஃபிட் வருதோ அதை மட்டும் நம்ம பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி தெரிய வந்தோம். ஸோ இனிஷியலில் வந்து கொஞ்சம் இது வந்து சேம் அஸ் நம்ம இப்போ அதை பண்ணுறது, அது வந்து வீக்லியில் பண்ணுறோம், இது டெய்லியில் பண்ணுறோம். ஒன்றே ஒன்று மட்டும் இதை மட்டும் என்னென்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தடுமாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது, பட் வில் மேனேஜ் இட் சம்ஹவ். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இந்த லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு வந்து இதில் போஸ்ட் பண்ணிடுறேன், இதில் நம்ம டெலிகிராம் குரூப்பில். நீங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேர் இந்த இந்த மாதிரி வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். இது விட்டுடுங்க, உங்கள் பேர் உங்கள் அட்ரஸ்ஸு ப்ளஸ் நீங்கள் ஒரு டிக்கு மார்க் போடுவீங்க, இந்த மாதிரி நான் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு தான் இதை பண்ணுறேன், பட் இதை வந்து நான் ரியல் ட்ரேடில் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றது. அதாவது மற்றவங்களை யாரையும் நீங்கள் வந்து குறை சொல்லிடக்கூடாது, நான் பங்கெடுத்ததுனால எனக்கு மொத்த இதுவும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது, அது பண்ணக்கூடாது, சொல்லவும் கூடாது. இது வந்து ஒரு பியூர்லி ஒரு பேப்பர் ட்ரேடு. உங்களுடைய இதை வந்து எப்படி இதுக்கு கொண்டு வர்றது அப்படின்றத தீர்மானிக்கிறதுக்கு, ப்ளஸ் அட் த சேம் டைம் ஒரு காம்படிஷன் ஒரு போட்டின்னு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க ஏன் அந்த ஸ்டாக் எடுத்தாங்க, இவங்க ஏன் எடுத்தாங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து நீங்கள் யோசிக்க தூண்டும் உங்களுக்கு. அதுக்காண்டி ஒரு டிக் மார்க்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பேர் உங்கள் ஜிமெயில் அட்ரஸ் அவ்வளோதான் வேணும். சீரியஸாக இருக்கிறவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், ஸோ தட் ஏன்னா இது வந்து எவ்வளவு லோடு எடுக்கும் என்னன்றது தெரியல எனக்கு இப்போதைக்கு, பட் ஷுட் பி ஓகே. நான் இதில் ஏஐயில் கேட்டப்போ இட் சேஸ் கம்ஃபர்டபுளி அப் டு 50 to 100 யூசர்ஸ் இட் ஷுட் ஒர்க்குன்னு. நம்ம பழைய இதுபடி பார்க்கும்போது நார்மலாக ஒரு 20லேருந்து 30 பேர் தான் ஆக்டிவாக வந்து பண்ணுறாங்க. பட் அது வந்து ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கணும். இது வந்து டெய்லி பண்ணுறதுனால நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், ஆஹா அப்படின்னு சொல்லி. ஸோ பாருங்கள், நீங்கள் இதை போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஐ வில் ரன் அண்ட் பிகாஸ் எவ்ரிதிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ மூலமாக தான் பண்ணுங்க. இதில் வந்து எந்த ஒன்லி அந்த டைப் அடித்தது மட்டும்தான் என்னோட வேலை, மற்றது எல்லாமே ஏஐ பண்ணியிருக்கு. நம்ப மாட்டீங்க, பட் அதுதான் உண்மை.
இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கோடு ரைட் பண்ணது எவ்வளோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 1000 லைனுக்கு இந்த கோடு உண்டாக்கியிருக்கு பாருங்களேன். ஸோ எல்லாமே வந்து ஏஐ பண்ணுறது தான். இப்போ எத்தனை 1200 ஆயிடுச்சு இப்போ. ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. யூஸ் பண்ணிக்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான். நான் அந்த இதை வந்து அதில் போட்டு விட்டுடுறேன். ஏதாவது டவுட்னா சொல்லுங்கள் சார். சப்போஸ் இந்த கோடில் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் பண்ணிவிடுவேன் அதுக்காண்டி. ஒரு நிமிஷம் போட்டு விடுங்க சார். நாங்கள் பேரை பதிவு பண்ணி பார்க்குறோம். எது எரர் இருக்கா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது சார். அதில் வந்து இதில் ஜூம் சாட்டோட போடுங்க. அதிலே போட்டுடுவோமே டெலிகிராம்லேயே. அதான் வந்து எல்லாருக்கும் வசதியாக இருக்கும். இதில் போடலாமா இல்லைனா இன்னொரு குரூப் கிரியேட் பண்ணுறீங்களா டாக்டர் இதுக்கு? நிறைய வச்சிருக்கேன் சார். இதுலேயே வந்தால் தட்டி விடுங்க. இதிலே போட்டுடலாம் சார், ஓகே இதிலே போட்டுடலாம். ஓகே. எனக்கு 2 கொஸ்டின்ஸ் இருக்கு சார். ஆ உங்களோட சொல்லுங்கள் சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸல் ஷீட்டில் நம்ம ம் கேபிட்டல் போட்டால் அது நம்பர் ஆஃப் கிட்டத்தட்ட நியர்பை ஸ்டாக்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் சொல்லுமா? சொல்லணுமா? ஓகே, ப்ராம்ப்ட் ஆ, பண்ணுறதுக்கா? அது அது பண்ணால் ஒன்றும் பெட்ரு. ரெண்டாவது அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல சார், இப்போ வந்து க்ளோஸ்டு, ஓப்பனு, ம் 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 கேரி ஃபார்வர்ட் அதெல்லாம் இருக்குல்ல சார். அதில் ம் வந்து இப்போ க்ளோஸ்டுன்றது நம்ம போடணுமா? ஏன்னா நம்ம அதை அப்படியே எடுத்து கீழே நம்ம பேஸ்ட் பண்ணிடுறோம். தட் இட் செல்ஃப் செட் தட் இட் இஸ் க்ளோஸ்ட் இல்லை? பட் இங்கே வந்து அது எவ்வளவு யூஸ் பண்ணுது என்னன்றதை வந்து கால்குலேட் பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்முலா கொடுத்துருக்கு. சம் இஃப் N5 to N14 ஓப்பனாக இருந்தால் அதை சம் பண்ணுது இங்கே இருக்கிறத. இல்லைன்னா G5 to G14 இங்கே இருக்கிறது. அப்புறம் ப்ளஸ் சம் இஃப் N5 to N14 கேரிட் ஓவராக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ சரி, இப்போ அது நான் வந்து ஒரு பேங்க் எடுத்திருக்கேன் வச்சுங்களேன், ம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்திருக்கேன். அதை ம் நான் வந்து ஒரு 1 லட்சத்துக்கு வாங்கியிருக்கேன். ம் ஓப்பன் போட்டிருக்கேன், இன்னைக்கு காலையில் ம் போட்டு வச்சுங்க. இப்போ ம் ஈவினிங் வரேன் நான். ஐ ம் வாண்டட் டு கெட் இட் ஆஃப் இட். ஐ வாண்ட் டு டூ சம் அதர் இது வச்சுங்களேன். நான் என்ன ம் பண்ணேன், ஃபஸ்ட்டு க்ளோஸ்டுன்றதை கிளிக் பண்ணி முடிச்சுட்டு ம் அதுக்கப்புறம் தான் அதை எடுத்து கீழே பேஸ்ட் பண்ணணும். எஸ் கரெக்ட். ம் ஆ, அது பேஸ்ட் பண்ணோன்னே இது தானாக மேலே இருக்கிறது போயிடுமா? ஆமாம், நீங்கள் க்ளோஸ் போட்டு நீங்கள் அதை எடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இதில் அமௌண்ட் வந்து குறைஞ்சிரும்ல. ஏன்னா இங்கே என்ன இருக்கோ ம். அதுதான் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நீங்கள் மொமெண்ட் சப்போஸ் நீங்கள் இங்கே வந்து க்ளோஸ்டுன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ம், இங்கே க்ளோஸ்டுன்னு போட்டிங்கன்னா அது கவுண்டே பண்ணாது. இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்டாக் போட்டு அதை வந்து போடுங்களேன். இப்போ ஒரு ஸ்டாக்கு, ஏதோ ஒரு ஸ்டாக் ரிலையன்ஸ்னு வச்சுங்க போட்டிருக்கீங்களா? இது இப்போ ஆ வந்து ஓப்பன் போடுங்க சார். ம் என்ன பண்ணுச்சுன்னா இப்போ காசு வந்து 198,400 எடுத்துக்கிச்சு. இப்போ வந்து ஆமாம். க்ளோஸ்டுன்னு போடுங்க. அது ஸோ அது வந்து இதாயிடுச்சு. ஓகே ஓகே. ம் ஸோ இப்போ ம் இதை எடுத்து இதை கேரிட் காப்பி ஃபார்வர்ட் பண்ணி கேரிட் ஓவர் போட்டாலும் அது இப்போ நேத்திக்கு வாங்குவீங்க. ஆ இன்னைக்கு வந்து நான் ஃபர்தராக கேரி ஓவர் பண்ணால் அது கேரி ஓவர் பண்ணிடும். சார், இப்போ நான் இது பண்ணலை அப்படியே ஓப்பன்லேயே இருக்குன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இல்லை, உங்களுக்கு தான் தெரியாமல் போகும் எது வந்து இன்னைக்கு வாங்கினோமா இது வந்து கேரி ஓவர் பண்ணோமான்னு உங்களுக்கு தெரியறதுக்காண்டி தான் அந்த ஆப்ஷன். இப்போ ஓப்பன்றது அன்னைக்கு வாங்கன்னு தான் கணக்கு ஓப்பனாக இருக்கும். இருந்தாலும் கேரிட் ஓவராக இருந்தாலும் ரெண்டும் ஒன்று தான் டாக்டர். ரெண்டு ஒன்று தான். பிகாஸ் இங்கே வந்து ஓப்பனாக இருந்தாலும் இதைத்தான் கூட்டுது, ம். கேரிட் ஓவர்னாலும் இதைத்தான் கூட்டுது. ஓகே ஓகே. பட் ஆனால் ஓப்பன் சொன்னால் அன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். கேரிட் ஓவர்னா ஆமாம் இதுக்கு முன்னாடி பண்ணதுன்னு அர்த்தம், அவ்வளோதான். ஆமாம் கரெக்ட், அவ்வளோதான். இப்போ சப்போஸ் வந்து நான் ஏன்னா வந்து ஒரே ஸ்டாக்கு நீங்கள் ஆ திரும்ப வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆ இப்போ ஏபிபி இன்னைக்கு வாங்கினீங்க, நாளைக்கும் திரும்ப ஏபிபி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆ ஆ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பனாக இருக்கும், ஃபர்ஸ்ட் வந்து கேரிட் ஓவராக இருக்கும், செகண்ட் வந்து ஓப்பனாக இருக்கும். ஏன்னா அது வந்து இன்னைக்கு வாங்கினதுனால. ம். சரி, இப்போ வந்து இப்படி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து நீங்கள் 10 ரோ கொடுத்துருக்கீங்க, நான் ம் 10 ஸ்டாக் எடுக்கிறேன் வச்சுங்க. ஆனால் ம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஏபிபியை சில்லறை வந்து 3 சில்லறையா டைம் வாங்க எடுக்கிறேன் வச்சுங்க. அப்போ என்ன சில்லறையா வாங்குற பண்ணுவீங்க? மாதிரியா? இப்போ ஏபிபி நான் வந்து 4 ரோல வச்சுருக்கேன். ம் ம் 50,000 ம் 50,000 சொல்லிட்டு 2 லட்சம். மிச்சம் ம் எனக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னா 8 லட்சம் இருக்குது. அதுக்கு நான் மிச்சம் 9 டிஃப்ரெண்ட் ஸ்டாக் எடுப்பேன். அப்போ எனக்கு லைன் பத்தாதே. அப்போ நீங்கள் கன்சாலிடேட் பண்ணி போடுறது தான் பெட்டர் இப்போ.
அது எப்படி கன்ஃபார்ம்? இப்போ ஒன்று வந்து நான் 6200 வாங்கியிருக்கேன், இன்னொன்று வந்து 5900 வாங்கியிருக்கேன், இன்னொன்று வந்து வேற வேற ப்ரைஸில் வேற வேற அமௌண்ட் வாங்கியிருக்கேன். அது ஆவரேஜ் அது பண்ணால் தானே எனக்கு தெரியும். நான் என்ன ஆனே கூட்டி கழிச்சு நான் ஒரு நம்பர் போடணுமா அதில்? அப்போ எவ்வளோ ரோ வேணும்னு சொல்லுங்க அப்போ. ரோ வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 20 ரோஸ் போட்டுக்கலாம் சார். 50 சார், சரி 50 ரூபா. 50 ஏன் சார்? 5 வாங்குவீங்களா டெய்லி? இல்லை சார், மெயின் ப்ராப்ளம் என்னன்னா ஓ சார், இன்ட்ராடே தானே சார்? இன்ட்ராடே இன்ட்ராடே கிடையாது சார், இட் இஸ் பொசிஷன் பொசிஷனல். தானே சார்? பட் இன்ட்ராடே நீங்க மானிட்டர் பண்ணிக்கலாம். என்ன இன்னைக்கு மனோ சார், வாங்குறீங்க, எல்லாமே நாளைக்கு கேட்டு விற்கிறீங்கன்னா வந்து ஒன்று. இன்ட்ராடேவான்னு கேட்டீங்க. இல்ல, எனக்கு நீங்க ஏதோ வந்து ஒரு நாளைக்கு தேவைப்படுது. அப்புறம் தான் சார் இது ஆக்சஸே இருக்கும். 50 ரூபா வேணும் சார். ஒரு ஸ்டாக்கு 50,000 ரூபா. ஓகே. ஒரு ஸ்டாக்குக்கு ஏன்னா மேக்ஸிமம் 2 லட்சம் இருக்கு மனோர் சார். சார், மனோர் சார், ப்ராப்ளம் எங்கன்னா நம்ம நம்பர் ஆஃப் ரோஸ் இன்க்ரீஸ் பண்ணி பண்ணும்போது தட் மச் வந்து டேட்டா அது வந்து யூஸ் பண்ணணும். டேட்டானா ஐ மீன் த நம்பர் ஆஃப் செல்ஸ். ம். இப்போ நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து லோடு வந்து 25 எவ்வளோ அப்ப 25 வைக்கலாம் சார். இப்போ 25. பிரியன் சார், இதை ம் கேட்கறதுக்கு மன்னிச்சிங்க கொஞ்சம் இதா. ம் இது இருக்குமா பாருங்க, இப்போ ஒவ்வொரு ஸ்டாக்கும் வந்து ஒவ்வொரு ரோ தான், 10 ரோ தான் இருக்கு. ஆனா அந்த ம் ஸ்டாக்ல போய் நீங்க கிளிக் பண்ணி பிரேக் டவுன் நம்ம ஜீரோதா இருக்க மாதிரி போட்டீங்கன்னா என்னன்னைக்கு எவ்வளவு ஸ்டாக் வாங்குதுன்னு வருமா? இல்லை அது இல்லை கொஞ்சம் டூ வராது மச்சா டாக்டர். வராதுல்ல? ஓகே, அப்போ அப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து தனித்தனியா கூட கொடுக்கணும்னு அவசியம் இல்லை சார். வெறும் எல்லாத்தையும் அக்யூமுலேட் பண்ணி அது போட்டாலே போதும் சார். ஏன்னா 10 ரோ இருந்துச்சுன்னா நம்ம வந்து குயிக்கா ஒரு 3 ஸ்டாக்ல கன்சியூம் பண்ணிடுவோன்றீங்க. 3 சரி ட்ரெண்ட்ஸ் 20. நீங்க போட்ட மாதிரி வாட் போட்டீங்கனாலே. ஐ do is I'll increase it to 20 ஆ and then இந்த பக்கம் அஃப்கோர்ஸ் அது இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து டவுன் கீழே வந்துடும். அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். ம் ஆமா, அப்படி இருந்து இன்னொரு ஒரு சின்ன ஒரு யோசனை. ம் இப்போ வந்து இப்போ ஒரு ரோ தான் நீங்க 5 ரோ தான் நான் ஆக்குபை பண்ணியிருக்கேன் வச்சுங்களேன். ம் நான் யூஸ் பண்ண எக்ஸ்ட்ரா ரோ ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குமா? அதாவது மொத்தம் 20 மேக்ஸிமம் 20 ரோஸ். ஓகே, இப்போ ம் 10 தெரியறத விட நான் வந்து ம் ஒரு 2 தான் இருக்கும். அடுத்து 3வது யூஸ் பண்ணும்போது 3 வரலும் காட்டும். 4வது ம் யூஸ் பண்ணும்போது 4வது காட்டும். அது மாதிரி இது இருக்கா? உங்க ஏஐ கிட்ட சொல்ல முடியுமா அதை? இல்லை சார், அந்த மாதிரி இது வரைக்கும் அது பண்ணலை. நம்ம சார் செப்பரேட்டாக ஏதாவது பண்ணணும்னா கூட அது பண்ணிக்கலாம். ஒன்றும் எனக்கு பிரச்சனை வந்து இல்லை சார். இதே வந்து 20 ரோஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி விடுங்க. நம்ம ம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏதாவது பிரச்சனை வந்தா we can iron it out. எஸ் 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 ஓகே, ம் சூப்பர் சார், சூப்பர் சார்.